அன்பு மேஷ ராசியில் பிறந்த அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஜோதிடர் செல்வனின் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் மேஷ ராசியை பற்றி நம்ம சேனலில் தொடர்ந்து போடுற ஒவ்வொரு காணொலியுமே உங்களை தவறாமல் சேர்ந்து அடையும். நீங்களும் உங்களோட கிரக பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் மேன்மேலும் வளர்றதுக்கு இது ஒரு அடிக்கல்லாக இருக்கும். நம்ம சேனலோட நோக்கமே அனைத்து ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களுமே வாழ்க்கையோட உச்சாணியில் போய் உட்கார்ந்து வாழ்க்கையோட வெற்றி அடையணும் அப்படின்றது மட்டுமே தான் குறிக்கோளாக இருக்கு. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவன் அடிய பற்றனா மேஷ ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய அத்தனை கஷ்டங்களுமே ஓரளவுக்கு குறையும். எந்த தெய்வத்தை நீங்கள் உண்மையாக நித்தம் வழிபட்டால் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நிரந்தரமாக தள்ளி போகும் அப்படின்றத காணொலியோட கடைசியில் பதிவு பண்ணியிருக்கேன். மேஷ ராசிக்காரங்களுக்கு இனிமே நல்ல காலம் பிறந்துடுச்சு அப்படின்றத வச்சுக்கோங்க. எந்த விதமான ஒரு அவநம்பிக்கையுமே வேண்டாம். வாழ்ந்து கெட்டவங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அந்த பழமொழிக்கு உகந்தவர்கள்னு சொன்னால் மேஷ ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களும் அன்பர்களும் தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊர் திருஷ்டி எல்லாமே உங்கள் மேலே தான். ஒவ்வொருத்தருக்குமே உங்களோட வளர்ச்சியை பார்த்து அவ்வளோ பொறாமை. அப்படி ஊர் திருஷ்டியே உங்கள் மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேன்மேலும் எப்படி வளர முடியும்? கல்லடி பட்டாலும் படலாமே தவிர கண்ணடி படக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அது 100% உண்மை தாங்க. நீங்கள் ஒரு விதமாக வளர்றீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வளர்ச்சியை வெளியில் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி திருஷ்டிகள்லேருந்து நீங்கள் ஓரளவுக்கு ஒதுங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி பரவாயில்ல, நாம் என்ன தான் ஒதுங்கியே வாழ்ந்தாலும் நம்மளோட வளர்ச்சியை யாருக்கும் காட்டாமல் இருக்கணும்னு நினச்சாலும் விதி வலியதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பார்க்கும்போது கண் திருஷ்டிகள் நிறைய நம்ம மேலே படதான் செய்யும். அதை நம்மளால் தவிர்க்க முடியாது. பட் அதிலிருந்து நாம் எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வழி இருக்குது. என்ன சொல்லணும் அப்படின்னா, முருகப்பெருமான மிகப்பெரிய அளவில் நீங்கள் வழிபட்டீங்கன்னா அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று உங்கள் மேலே படக்கூடிய அனைத்து கண் திருஷ்டிகளையுமே அவருடைய பொன் வேளாலேயே தடுத்து நிறுத்திடுவார் அப்படின்றது தான் உண்மை. இந்த மேஷ ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களும் அன்பர்களும் குடும்ப பொறுப்புகளை சிறு வயசுலேருந்தே உங்களோட தலைக்கு மேலே தூக்கி வச்சு நீங்கள் அனைத்து சுமைகளையுமே தாங்கி அந்த குடும்பத்தை வழி நடத்தக்கூடியவர்களாக தான் இருந்திருப்பீங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் இன்னைக்கு இல்லை அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தமாகவே இருந்திருக்கு. மேஷ ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களுக்குமே இது தெரியும். உங்களால் மட்டுமே தான் உங்களோட குடும்பம் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே புரியும். அப்பேற்பட்ட ஒரு குடும்ப பொறுப்புகளை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்கள் மேலே தாங்கிட்டு ஒரு மிகப்பெரிய மலை அளவுக்கு உங்களுக்கு சுமையே வந்தாலும் அதை தாங்கிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு போகிறவங்க தாங்க நீங்கள். ஆனால் அப்பேற்பட்ட தன்னம்பிக்கை உடையவர்கள் கடந்த ஒரு 4-5 மாதமாக மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்க. அதுக்கு காரணம் எல்லாமே கிரக பலன்கள் தான். இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை தானாகவே உங்கள் மனசில் உருவாகக்கூடிய கால நேரம்தான் இது. உங்களோட ராசியோட அதிபதியே செவ்வாய் பகவான் தான். அப்பேற்பட்ட செவ்வாய் பகவான் 9ஆம் பாகத்தில் இருந்து 10ஆம் பாகத்துக்கு இடம் பெயர்றாரு அப்படின்னா உங்களுக்கு அந்தஸ்து உயர்ந்தே தீரும். உங்களோட கௌரவம் இந்த சமுதாயத்தில் மேன்மேலும் உயர்ந்துக்கிட்டே வரும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் குறைஞ்சி இருக்கலாம். கண்டிப்பாக வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எல்லாராலையும் மதிக்கப்படுவீங்க. இதுதான் உங்கள் கிரக பலன்களில் இருக்கக்கூடிய உண்மை. இது யார் நினச்சாலும் உங்களுக்கு வரக்கூடிய மதிப்பையும் மரியாதையையும் தடுக்கவே முடியாது. சூரிய பகவான் 13ஆம் பாகத்தில் இடம் பெயர்றாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த கடன் கண்டிப்பாக குறையும். லாபம் பல மடங்கு பெருகும். கடன் குறைஞ்சாலே லாபம் பெருகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் உங்களுக்கு மேஷ ராசியில் பிறந்த நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் பல மடங்கு பெருகும் அப்படின்றத யாருமே மறுக்க முடியாது. இதுதான் உங்களோட கிரகத்தில் இருக்கிற உண்மையும் கூட.
ராகுவைப் போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவைப் போல் கெடுப்பாரும் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்பேற்பட்ட ராகு பகவான் 12ஆம் பாகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. கேது பகவான் 6ஆம் பாகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இந்த கிரக பலன்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவு பல மடங்கு பெருகும். இதை யாருமே தடுத்து நிறுத்தவே முடியாது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் சுய முயற்சியும் மட்டுமே தான் உங்களை பிப்ரவரி மாதத்துக்கு மேலே வாழ்க்கையோட உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்தி இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே மறைஞ்சி போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டே தீரும். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே சுக்கிர பகவானோட பார்வை உங்களோட ராசி மேலே விழுது. சுக்கிர பகவான்னு சொன்னாலே கலத்திரக்காரகர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு கலத்திரக்காரகர், அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, களத்தில் அவரை போல பிரம்மாண்டமான முறையில் செயல்படக்கூடிய ஆள் அப்படின்னு தான் அதுக்கான அர்த்தமே. அப்பேற்பட்ட கலத்திரக்காரகரோட பார்வை உங்களோட ராசி மேலே விழுறதால மிகப்பெரிய பிரம்மாண்டங்கள், மிகப்பெரிய அதிசயங்கள், மிகப்பெரிய அளவுக்கு சாத்தியமே இல்லாத அதிசயமான விஷயங்கள் அனைத்துமே உங்களோட வாழ்க்கையில் நடந்தே தீரும். எனக்காக மேஷராசியில் பிறந்த நண்பர்களும் அன்பர்களும் ஒரே ஒரு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, முருகப்பெருமானை வழிபடுறத நிறுத்தவே நிறுத்தாதீங்க. தினமும் ஒரு 5 நிமிஷமாவது பக்கத்தில் ஏதாவது ஒரு முருகரோட கோயிலுக்கு போய் முருகா போற்றி, சரவணபவ போற்றி, வெற்றிவேல் முருகா அப்படின்னு உங்களால் சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, உங்களோட மனசில் அந்த முருகப்பெருமானை தினமும் ஒரு 5 நிமிஷமாவது நினச்சி வேண்டுங்க. அவர்கிட்ட உங்களோட குறைகளையும் கஷ்டங்களையும் எல்லாத்தையுமே சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட கண் திருஷ்டிக்கு முன்னாடி அவரோட வேல் வந்து நின்று உங்களை காக்கும். இது நடந்தே தீரும். நம்பிக்கையோடு இருங்க. தன்னம்பிக்கை அப்படின்றது மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு குறையே இல்லை அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்கள் மேலேயே நம்பிக்கை குறைஞ்சி வரக்கூடிய சூழ்நிலைகளாக தான் இருக்குது. அதற்கு காரணம் உங்களோட கிரக பலன்கள் தான். அதனால் நம்பிக்கையை மட்டும் எந்த விதத்துலையுமே இழந்துடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியை சூடக்கூடிய கால நேரம் வந்துடுச்சு. ஆண்டவனே உங்கள் பக்கம்தான், முருகப்பெருமானே உங்கள் பக்கம்தான். அதனால் நம்பிக்கையோடு இருங்க. வெற்றி நிச்சயம், ஜெயம் உண்டாகும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மேஷ ராசி நண்பர்களுக்கு பொற்காலம் பிறந்துடுச்சு. இதை யார் நினச்சாலுமே மாற்ற முடியாது.